வணக்கம், தேனிலேருந்து விற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேனிக்குள்ளே ஒரு பில்டிங்கு ஒரு 3 கடை கட்டுறாங்க. அதுக்கு மட்டும் நம்ம ஆர்சி பைப்புக்கு வந்திருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 6, 11க்கு 8, 11க்கு 10. இடையில படிக்கோடு ஒன்று வருது. இதுக்கு மட்டும் நம்ம ஆர்சி பைப் வைக்க போகிறோம். எப்படின்னு வச்சுட்டு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா 11க்கு 6 கடை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்டரில் ஃபேன் பாக்ஸு 5 அடி முன்னாடி முன்னாடி சன்சைடு இழுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பாட் லைட் ஒன்று வச்சுருக்கு. இது 11க்கு 8. இதுக்கு அதேமாரி சென்டரில் ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸு, அதேமாரி 5 அடி முன்னாடி இழுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பாட் லைட்டு. மெயின் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு மெயின் லைன் சொல்லி தனித்தனியாக பைப் போட்டிருக்கு. இது படிக்கட்டு ஏரியாவில் தான் மீட்ரு சர்வீஸ் எல்லாம் வாங்க போகிறோம். அதனால் எல்லா பைப்பும் இங்கேயே கொண்டு வந்தாச்சு. படிக்கட்டு ஏரியாவுக்கு முன்னாடி 5 அடி எடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருக்கு. அதையும் கொண்டு வந்து இந்த படிக்கட்டு ஏரியாவிலே வச்சாச்சு. அதுபோக முன்னாடி ஃபுல்லாக நேம் போர்டு வைக்கிறக்காண்டி ஸ்டாண்டிங் பைப் தூக்கி விட்ருக்கு. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் பின்னாடி தூக்கி விட்ருக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கேபிளுக்கு நெட்வொர்க்கிங்கு ப்ளஸ்ஸு டிவி கேபிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறக்காண்டி அங்கங்கே ஒரு ஸ்டாண்டிங் தூக்கி இருக்குது. மெயின் லைன் ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்தாச்சு. இந்த கடை பார்த்தீங்கன்னா 10க்கு 11. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸு, முன்னாடி ஒரு ஸ்பாட் லைட்டு, அதேமாரி இதுக்கும் நெட்வொர்க்கிங்க்கு ஒரு கேபிள். இதோட சர்வீஸுமே படிக்கட்டு ஏரியாவுக்கு வந்துருச்சு. அதுபோக படிக்கட்டுக்கு மட்டும் ஒரு லைட்டு கொண்டு போய் ஸ்டாண்டிங் தூக்கி விட்டுருக்கு. இங்கே ஒரு ஸ்டாண்டிங் தூக்கி இருக்குது. இங்கே ஒரு 4 ஸ்டாண்டிங் தூக்கி இருக்குது. 1 2 வேக்கு, மற்ற 3 மேலே 3 கடை வருது. அதுக்காண்டி